தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். இதை நான் உங்கள்கிட்ட விவரித்து சொல்கிறேன். கர்த்தர் பாதுகாக்கிற தேவன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போ பாதுகாப்பார்னா, நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சே குற்றம் செய்து அங்கே போய் மாட்டிக்கொண்டு அங்கே பாதுகாக்க மாட்டார். ஏன்னா நிறைய பேர் கிருபையை போக்கடிக்க கூடாது அப்படின்னு வேதம் எச்சரிக்குது. நிறைய பேர் பாவம் செஞ்சிடலாம், அவர் காப்பாற்றிடுவார்னா அப்படி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவர் அநீதத்தின் தேவன் அல்ல, அநியாயத்தை எப்போதும் ப்ரமோட் பண்ண மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னா, ஒரு தீவினை வருதுன்னா அதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உணர்வை கொடுத்து, குற்ற உணர்வை கொடுத்து, கண்டித்து உணர்த்துகிற தேவன். இப்படி தான் அவர் பாதுகாப்பார். ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம், தவறாக பயன்படுத்த வேண்டாம்னு தேவன் எச்சரித்து இந்த வசனம் மூலம் பேசுகிறார். ஏன்னா ஒரு மேற்பார்வையாளர் நீங்கள் இருக்கலாம், ஆனால் அநேக அநீதத்தை அல்ல திருட்டுத்தனத்தை நானும் நீங்களும் தேவனோட பிள்ளைகளாக இருந்து காண்பிச்சா அங்கே தேவன் அதை அருவருக்கிறார். எதை விதைச்சிங்களோ அதை அறுக்கணும் அப்படின்னு அந்த விதி உங்களுக்கு செயல்படும். கிருபை, நீங்கள் மனம் திரும்பி அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அங்கே கிருபை வரும். நிறைய பேர் சொல்கிற மாதிரி என்ன தப்பு வேணாலும் பண்ணுங்கள், கிருபை வரனா கிருபை வராது. இந்த வசனம் கண்டித்து உணர்த்துது. அதன் உணர்வை புரிந்து கொண்டு தேவனுக்கு அவருக்கு ஏற்றபடி பிரியமானபடி வாழ்வோம். தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக.